ஓகே. ஹாய் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குதா? ஓகே. ஸோ நேற்று உங்களுக்கு வந்து நான் டாஸ்க் அசைன் பண்ணேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து இன்னும் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு 4-5 பேர் வந்து இருக்காங்க. அது யார் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நான் அனுப்பி விட்டுட்டு நேற்றுக்கும் அட்டண்டன்ஸ் போட்டேன். அதுக்கு டே பிஃபோர் கிளாஸுக்கும் நான் அட்டண்டன்ஸ் வந்து போட்டுட்டேன். பட் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து இன்றைக்கும் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு 3 days அட்டண்டன்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன். பட் ஆனால் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு நான் ஆப்ஷன் போட்டு தான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவேன். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா ஏபிஐ, அந்த டாஸ்க் வந்து இன்றைக்கி அசைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுட்டர்ஸோட பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரவுட்டர்ஸ் மீன்ஸ் ரியாக்டில் ரவுட்டர்னா என்ன, ஸோ ரவுட்டர் எப்படி செட் பண்ணுறது, அதோட டைப்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரவுட்டர்னா என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி பேசிக்காக வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ரவுட்டர்னா என்ன அப்படின்னா சிம்பிள், இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இப்போது இந்த பேஜுக்கு வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும், ஸோ இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த லிங்க் செட் பண்ணுறோம். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ் பேஜுக்கு வந்து எனக்கு போகுது இல்லையா. இந்த இப்போ டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டாக்குமெண்டேஷன் பேஜுக்கு போகுது இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரியாக்டில் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, ரியாக்ட் இஸ் நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக தான் ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் லைவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீல் பண்ணலாம். ஓகே, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நான் இதை வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, சரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது வேண்டாம், எனக்கு இந்த ஏபிஐங்கிற ப்ராஜெக்ட் எனக்கு வேண்டாம். நான் வந்து ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஏபிஐங்கிறது வேண்டாம், அது நம்ம வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரியாக்டில் வந்து இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ஸோ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, நிறைய கான்செப்ட் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கா npm install ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கமெண்ட். அந்த கமெண்ட்டை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதை வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். npm install ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சாட் பாக்ஸில் போட்டுடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஐனா இன்ஸ்டால், அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இன்ஸ்டால் வந்து ஷார்ட் ஃபார்மில் ஐன்னு கொடுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஓகேவா, npm i ரியாக்ட் ரவுட்டர் டாம், npm இன்ஸ்டால்னு கொடுக்கலாம்,
அந்த இன்ஸ்டாலோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஏ, அதுவும் கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ ஓகே, எனக்கு ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே பேக்கேஜ்.json போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரியாக்ட் ரவுட்டர்னு இருக்கும். இங்கே இருக்கா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் வெர்ஷன் வந்து 7.13 வெர்ஷன். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷிங் ரவுட்டர், ஹேஷ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து ப்ரௌசர் ரவுட்டர் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ரெண்டுத்தையுமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கர் டேக் வைக்கிறேன். ஓகே, ஆங்கர் டேக் வைக்கிறேன். இதில் வந்து கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு யூஆர்எல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு யூஆர்எலுக்கு போகும். இப்போ நான் அபவுட்னா எனக்கு யூஆர்எல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதேமாரி அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஆர்எல் என்ன பண்ணும் அப்படின்னா போகும். ஓகேவா? ஸோ இதேமாரி இந்த ஹேஷ் அந்த ஸ்லாஷ் வச்சு இருக்குல்ல, இப்போ அபவுட்டில் வந்து ப்ரொஃபைல் போகுது அப்படின்னா இதேமாரி ஸ்லாஷ் வச்சு போகுது. இந்த ஸ்லாஷ் வச்சு போகிறது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்லாஷுக்கு பதிலாக இந்த ஹேஷ் வச்சு உங்களுக்கு போகும். அபவுட், அதில் ப்ரொஃபைல், இதேமாரி ஹேஷ் வச்சு போகும். இந்த ஹேஷ் வருது அப்படின்னா அது வந்து ஹேஷ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸ்லாஷ் வச்சு போகுதுன்னா அது ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் இந்தமாரி இதில் கூட பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்மலாக வேறு ஏதாவது லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்ல கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹேஷ் இதோ இருக்குது பார்த்தீங்களா, ஹேஷ் வச்சு போகுதா, இதில் ஹேஷ் வச்சு அந்த ஐடி போகுது இதில். ஓகே, இதில் ப்ரௌசர் ரவுட்டரும் கலந்துருக்கு, நமக்கு வந்து ஹேஷ் ரவுட்டரும் கலந்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர், ஹேஷ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ரவுட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ப்ரௌசர் ரவுட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அது எப்படி நம்ம வந்து கிளிக் பண்ணலாம், செட்டப் பண்ணலாம், பேஜஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சி இருக்குல்ல, இந்த எஸ்ஆர்சியில் வந்து நான் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த பேஜஸில் ஹோம் பேஜ், home.jsx ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது about.jsx ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். profile.jsx ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் பேஜ் REFC ஸோ கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து REFC நான் கொடுத்துக்கிறேன், பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் செட் பண்ணுறேன். அந்த ஹைட்டு வித்து எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும் இதுக்கு. ஓகே, ஹச் வந்து ஸ்க்ரீனு, வித்து ஸ்க்ரீன், ஃப்ளெக்ஸ், ஐட்டம்ஸ், சென்டர், ஜஸ்டிஃபை, சென்டர் கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு H1ல் அபவுட் பேஜ் கிளாஸில் ஓகே ஸோ கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் கால் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் நான் கொடுத்து விட்டுறேன். ஸோ இது வந்து எனக்கு ப்ரொஃபைல் பேஜ். ஓகே, ஸோ இந்த ஹோமுக்கு நான் கொடுத்துட்றேன். இது வந்து ஹோம் பேஜ். ஓகே,
இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.jsxல இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. இந்த app.jsxல இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணணும்? ஹோம் பேஜ் வரும். ஓகே, அபவுட் பேஜ் வரும். அடுத்தது ப்ரொஃபைல் பேஜ் வரும் இல்லையா. ப்ரொஃபைல் பேஜ் வரல. ஸ்பெல்லிங் தப்போ, சாரிப்பா, ஒன் செகண்ட். ப்ரொஃபைல் ஓகே, ப்ரொஃபைல் வச்சாச்சு. ஓகே, ஸோ பேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா செட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரோலிங் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதேமாரிலாம் செட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்க்ரோலிங் டைப்பில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரவுட்டராக நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு லிங்க் வந்து வைக்கணும். ஓகே, இப்போ ஒரு பேஜுக்கு ஒரு லிங்க் வந்து வச்சிருமா. இப்போ வந்து ஹோம் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஓகேவா ஆங்கர் டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. இங்கே வந்து ஹோம் பேஜில் வந்து அபவுட் பேஜுக்கு போகிறதுக்கான லிங்க்கையும் நான் இங்கே வந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு போகிறதுக்கான லிங்க்கையும் நான் வைக்கிறேன். ஓகேவா. 2 லிங்க் எனக்கு வந்துருச்சா. ஸோ இந்த லிங்க்கோட கலர்ஸ் வந்து நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ சேம் இதே. இப்போதைக்கு எனக்கு இந்த யூஆர்எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு கொடுத்துட்றேன். இங்கே வந்து எனக்கு ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கும் அபவுட் பேஜ் போகிறதுக்கும் எனக்கு இருக்கும். ஸோ இதே லிங்க்கை வந்து என்னோட அபவுட் பேஜ்லையும் கொடுத்துட்றேன். ஸோ அபவுட் பேஜில் வந்து ப்ரொஃபைலுக்கும் ஹோம் பேஜுக்கும் போகிறதுக்கான லிங்க் எனக்கு இருக்கும். ஓகேவா. இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து அபவுட்டும் ப்ரொஃபைல் பேஜுக்கும் போகிறதுக்கு எனக்கு இருக்கும். அபவுட் பேஜில் ஹோம் பேஜுக்கு திரும்ப போகிறதுக்கும் ப்ரொஃபைல் பேஜுக்கு போகிறதுக்கும் லிங்க் இருக்கும். இதே ப்ரொஃபைல் பேஜில் வந்து அபவுட் பேஜுக்கு போகிறதுக்கும் ஹோம் பேஜ் போகிறதுக்கும் எனக்கு வந்து லிங்க் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நான் வந்து லிங்க்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லிங்க் செட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி வந்து நம்ம ரவுட்டராக நம்ம செட் பண்ணுறது. இது வந்து ஸ்க்ரோலிங் டைப் பேஜஸாக வந்து இருக்கும். ஓகேவா. இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் அபவுட் பேஜுக்கு போகணும். அடுத்தடுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூஆர்எல் மாறிக்கிட்டே எனக்கு வந்து இருக்கணும். ஸோ அதை எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌசர் ரவுட்டர், ஹேஷ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். இந்த ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ரவுட்டர் வரும். ப்ரௌசர் ரவுட்டர் இது வருதா. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரௌசர் ரவுட்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜெக்ட் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி டேகாக எழுதுவேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து இதுமாரி க்ளோசிங் டேக்காக நான் எழுதுவேன். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதேமாரி க்ளோசிங் டேக்கில் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இந்த க்ளோசிங் டேக்குள்ளே ஓகே. ஸோ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்னொன்று இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரவுட்ஸ்னு உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரௌசர் ரவுட்டர், ரவுட்ஸ், ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இப்போ இந்த ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா இதேமாரி டேகாக நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா, இதுமாரி டேகாக என்ன பண்ணும் அப்படின்னா எழுதணும். ஓகே, ஸோ இதுமாரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுமாரி எழுதிடணும். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர், அதுக்கப்புறம் ரவுட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ரவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதுமாரி எழுதணும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜுக்கு நம்ம இங்கே ரவுட் செட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரவுட்டுங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரவுட் அப்படிங்கிறது எனக்கு வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக எனக்கு இருக்கும். இந்த ரவுட் அப்படிங்கிறது எனக்கு செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்து க்ளோசிங் டேக், ஓப்பனிங் டேக் ரெண்டுமே இருக்கும். அதுமாரி ப்ரௌசர் ரவுட்டர் கீழே ரவுட்ஸு கீழே ரவுட்டு, அது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ இப்போ இந்த ரவுட்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 எலமெண்ட் வந்து நமக்கு உள்ள கிடைக்கும், 2 ஆட்ரிபியூட் வந்து கிடைக்கும். ஒன்று பாத்து. ஓகேவா, ஸோ பாத்து செட் பண்ணும். இன்னொன்று வந்து எலிமெண்ட், இந்த பாத்துக்கு எந்த எலிமெண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டை இதுமாரி கர்லி பிரேசல்ஸில் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த எலிமெண்ட்குள்ளே கொடுத்துட்றேன். ஸோ அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து ரேப் பண்ணி விட்டுறணும். இந்த ஹோம் பேஜ் வந்து இதேமாரி செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் இதேமாரி இதில் வந்து ரேப் பண்ணி விட்டுறணும். ஸோ பார்த்து வந்து நான் சிங்கிள் ஸ்லாஷ் கொடுக்குறேன். சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ். ஓகேவா, சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுமாரி இனிஷியல் ஸ்டேஜாக எனக்கு ஆகிடும். ஓகேவா, சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இதுமாரி இனிஷியல் இதை வந்து அது வந்து கொடுக்கும். ஓகே, நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது செட் பண்ணணும் இல்லையா, ரவுட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து பாத் செட் பண்ணுவேன். ஸோ இந்த பாத் எனக்கு என்ன இருக்கணும், அபோட்டாக இருக்கணும். எலிமெண்ட் வந்து ஸோ இந்த அபோட் இருக்கு இல்லையா, இந்த அபோட்டை அப்படியே கட் பண்ணி இதில் போட்டுறேன். ஸோ அதேமாரி ரவுட் செட் பண்ணிட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக், இதோட பாத் வந்து எனக்கு வந்து ப்ரொஃபைல் ஸ்லாஷ் வச்சு ப்ரொஃபைல் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் இருக்கணும் எலமெண்ட். இந்த ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைல் பேஜை வந்து நான் இந்த இடத்துல போய் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இதுமாரி நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு ஹோம் பேஜ் வந்து எனக்கு வந்துருச்சு. எனக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வராது, எதுவுமே எனக்கு இருக்காது. ஓகேவா, இப்போ நான் அபோட் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அபோட் பேஜுக்கு போகணும். இங்கே போகலையா, இங்கே நம்ம இங்கே செட் பண்ணணும் இல்லையா, இங்கே வந்து ஹோம் பேஜ் அபோட் பேஜுங்கிறது அபோட். ஆக்சுவலி இங்கே கொடுத்தோம் இல்லையா யூஆர்எல், அந்த யூஆர்எல் தான் இங்கே அபோட்டா, இங்கே ப்ரொஃபைலுக்கு நம்ம ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ப்ரொஃபைல்னு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதே வந்து அபோட் பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஹோம் வந்து எனக்கு இனிஷியல் பார்த்து, ப்ரொஃபைல் வந்து எனக்கு ப்ரொஃபைல் பேஜ். ஓகே, ப்ரொஃபைல் பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஹோம் பேஜ் இருக்கும், இங்கே வந்து அபோட் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. அபோட்டுக்கு இதெல்லாம் கரெக்டாக தானே. எடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து அபோட் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அபோட் பேஜுக்கு எனக்கு போகும். ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு எனக்கு போகும். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் பேஜுக்கு யூஆர்எல் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, ஸோ ப்ரொஃபைல் பேஜுக்கு எனக்கு போகும். திரும்ப ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜுக்கு போகும். ஆனால் ஸோ இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அபோட் பேஜுக்கு போனால் ரெஃப்ரெஷ் ஆகுது, இதுக்கு போனால் ரெஃப்ரெஷ் ஆகுது, இதுக்கு போனால் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இது ஏன் ரெஃப்ரெஷ் ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாதுல, நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த ரெஃப்ரெஷ்ஷே இருக்கக்கூடாதுல நமக்கு, இது வந்து இந்த லோடிங் வந்து எனக்கு சுற்றவே கூடாதுல அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ரியாக்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கர் டேக்குக்கு பதிலாக வேற ஒரு டேகை யூஸ் பண்ணும். ஓகே, ஆங்கர் டேக்கு பதிலாக வேற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். என்ன டேக் அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறது இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த ஆங்கர் டேக்குக்கு பதிலாக இந்த லிங்க்குங்கிற டேக் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும்.
இந்த ஆங்கர் டேக்கு பதிலாக இந்த லிங்க்ங்கிற டேகை யூஸ் பண்ணணும். அந்த லிங்க்ங்கிற டேக் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ரியாக்ட் ரவுட்டர். ஏன்னா லூசிட் ஐக்கானை யூஸ் பண்ணுறதுனால இந்த லிங்க் அப்படிங்கிறது லூசிட் ஐக்கான்ஸ்லேயும் இருக்கும். அந்த லூசிட் ஐக்கான்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து யூஸ் பண்ணணும். இந்த லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹச்எஃப்க்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா டூன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஹச்எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லிங்க்ல வந்து இந்த ஹச்எஃப் கிடையாது. ஹச்எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோமா. ஸோ இப்போ அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுடலாம். லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா லிங்க் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அழகாக வந்து நான் இதை ஏஐ மூலயமா மாற்றி விட்டுறேன். லிங்க் ரியாக்ட் ரவுட்டர் டாம் சஜஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போனேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. ப்ரொஃபைல் பேஜுக்கு போனால் ரெஃப்ரெஷ் ஆகாது. அபவுட் பேஜுக்கு போனால் ரெஃப்ரெஷ் ஆகாது. ஓகே, இப்போ நான் திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஹோம் பேஜ் எனக்கு மாறும். ப்ரொஃபைல் பேஜ்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு மாறும். அபவுட் பேஜ்னா அபவுட் பேஜ். ஸோ இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு ரவுட்டர் வந்து இப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணுறது. ஓகே, ஸோ ரவுட்டர் வந்து இப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த பேஜை வந்து அழகாக்க போகிறேன். ஓகேவா, அந்த பேஜை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மேனுவலாக பண்ண போகிறது கிடையாது. மேனுவலாக பண்ணால் டைம் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால் பண்ண முடியும். அதாவது இந்த டைலர் சிஎஸ்எஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த யூஐலாம் நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் போட்டு எடுத்து பண்ணிட்டு போயிடலாம். பட் சாட்ஜிபிட்டியில் எடுத்து பண்ணாலும் அது எப்படி வந்து வருது, ஓகேவா, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதில் என்ன கோடு இருக்குது, அந்த கோடு நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்ஜிபிட்டி வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஹோம் பேஜுக்கு போயிட்டு என்னோட ஹோம் பேஜ். ஸோ நான் சாட்ஜிபிட்டி போயிட்டு ஓகேவா, ஸோ சாட்ஜிபிட்டியில் நான் இந்த பேஜை கொடுத்துட்டு லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லோட் ஆகட்டும். ஓகே, ஸோ இந்த பேஜ் கொடுத்துட்டு ஐ வாண்ட் பெஸ்ட் யூஐ டிசைன் திஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரன் பண்ணி விட்டுறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு யூஐ டிசைனை வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி போட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இதேமாரி வந்து பண்ணலாம். நீங்கள் கற்றுக்காமல் இதுமாரி பண்ணக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்றுக்காமல் இதுமாரி வாங்க. ஓகேவா, ஸோ இதேமாரி நம்மளால வந்து பண்ண முடியாது. ஒன்ஸ் கற்றுக்கிட்டு இதில் என்ன இருக்குது, இந்த ஆக்சுவலி இந்த பீச்லாம் என்ன, இந்த டைலிங் சீஸில் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு அழகாக ஒரு டிசைன் வந்துச்சா, ஹோம் பேஜ் அபவுட் பேஜ், அதுவே சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போனால் அபவுட் பேஜ் போகும், ஹோம் பேஜ் போனால் ஹோம் பேஜ் போகும். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அபவுட் பேஜுக்கும் ஹோம் பேஜுக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அபவுட் பேஜ் வருது. ப்ரொஃபைல் பேஜ் போனோம் அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வருது. ஓகே, இப்போ இதே வந்து நான் ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா ஹோம் பேஜ் எனக்கு வருது. இதே மாதிரி நம்ம அபவுட் பேஜுக்கும் பண்ணிவிடுமா, அபவுட் பேஜுக்கும் ப்ரொஃபைல் பேஜுக்கும் பண்ணிவிடுமா. Design this page also, give another design. ஓகே, ஸோ இதேமாரி நம்ம கொடுத்துரும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேற ஒரு டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் லாஜிக்கெல்லாம் வந்து இதில் போட்டு எழுதக்கூடாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதுமாரி யூஐ டிசைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதில் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. கம்பெனியில் கூட இப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அபவுட் பேஜ் போனோன்னா அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் வந்து இது கொடுக்குது. ஓகே, ஸோ ப்ரொஃபைல் பேஜ் போனோன்னா ப்ரொஃபைல் பேஜ் பேலன்ஸ் இருக்கா. ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, ப்ரொஃபைல் பேஜ் இதுமாரி வந்துச்சு. ஸோ இப்போ நான் ஹோம் பேஜ் போனேன் அப்படின்னா ஹோம் போகும், அபவுட் பேஜ் போகும், ப்ரொஃபைல் பேஜ் போகும், திரும்ப அபவுட் பேஜ், ஹோம் பேஜ். ஒரு டிசைனே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பெஸ்ட்டு யூஐ டிசைன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணிடணும். ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓனாக நீங்கள் வந்து மேக் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது சாட்ஜிபிட்டியில் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து இதேமாரி கோட் எடுத்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரௌசர் ரவுட்டர் வந்து பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதான் வந்து ப்ரௌசர் ரவுட்டர். இதே ஹேஷ் ரவுட்டர்னா என்ன அப்படின்னா இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்கு பதிலாக ஹேஷ் ரவுட்டர்னு ஒன்று இருக்கும். இது இருக்கா, ஹேஷ் ரவுட்டர். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேஷ் ரவுட்டரை இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ரவுட்டர் வச்சுருந்தோமா, இந்த ப்ரௌசருக்கு பதிலாக அந்த ஹேஷை கொடுத்துட்றேன். இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போனேன் அப்படின்னா இங்கே ஹேஷ் வருதா, ப்ரொஃபைல் பேஜுக்கு போனோன்னா ஹேஷ் வருதா, திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்தோன்னா ஹேஷ், அதாவது இந்த ஹேஷ்லேருந்து வருதா எனக்கு. இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன். மறுபடியும் இது வந்து ஹோம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை. அபவுட் பேஜ் போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, ஹேஷ் ஸ்லாஷ். ப்ரொஃபைல் பேஜுக்கு போனேன் அப்படின்னா ஹேஷ் ஸ்லாஷ் வருது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஹேஷ் ரவுட்டர். இங்கே ப்ரௌசர் ரவுட்டருக்கு பதிலாக இந்த இடத்துல ஹேஷ் ரவுட்டர் யூஸ் பண்ணிடும். அவ்வளோதான் கான்செப்ட், டிஃப்ரென்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று என்ன இருக்கும், ப்ரௌசர் இருக்கும், ப்ரௌசர் ரவுட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா ஹேஷ் ரவுட்டர் யூஸ் பண்ணிப்போம். மற்றதான் அவ்வளோதான், மற்றதெல்லாம் சேம் தான். ஓகேவா. இந்த ப்ரௌசருக்கு பதிலாக இங்கே வந்து ஹேஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எனக்கு ஹேஷ் ரவுட்ரு. ஹேஷ் ரவுட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் ரவுட்டர். ப்ரௌசர் ரவுட்டர் யூஸ் பண்ணால் ப்ரௌசர் ரவுட்டர் இந்த இடத்துல. ஓகேவா. இங்கே உள்ளே இருக்கிறது ரவுட் இது எல்லாமே எனக்கு ஒன்று தான், சேம் தான். ஓகேவா. இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன சேம் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாறிப்போம். ப்ரௌசர் ரவுட்டரா ஹேஷ் ரவுட்டரா அப்படிங்கிறது இதுதான் நான் வந்து மாற்றிப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுட்டர் வந்து புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்குமே புரிஞ்சுதுல, எல்லாம் கிளியர் தானே? நேற்று கிளாஸ் வந்தவங்களுக்கும் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாஸ்க் வந்து நான் அசைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 22 பேர் வந்திருக்கீங்க. ஸோ 22 எனக்கு அட்டண்டன்ஸ் இதுக்கு போட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ணிக்கிட்டு அட்டண்டன்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான டாஸ்க் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்க நேற்று வந்தவங்க எல்லாரும். ஓகே, ஸோ யாருக்காவது அதில் டவுட் இருக்கா? இதில் இன்னைக்கு கிளாஸ் போதும். டேஷ்போர்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன வருது, எரர் வருது? அந்த டேஷ்போர்டுக்கான லிங்கே காணோம். ஒன் செகண்ட். லிங்க் வந்து நான் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்ப்பா. நம்ம குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா? குரூப் ஓபன் பண்ணீங்கன்னா குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல டேஷ்போர்ட் லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் வேணாலும் சாட் பாக்ஸ்ல தரேன். அது நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் ஆயிடும்ல? அவ்வளவுதான், மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வேற எதுவும். ஓகேண்ணா. ஒருவேளை ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதில் போயிட்டு டாஸ்கில் போயிட்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணணுமாண்ணா? ஆமாப்பா, டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதை என்ன டாஸ்க்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு அனுப்பி வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவேன். ஓகேண்ணா. நோட்ஸ் ரைட் பண்ணி அனுப்புறது அதில் இருக்குமா? நோட்ஸுக்கான லிங்க் லிங்காக இருக்கும். ஓகேண்ணா. அதை ஒன் டைம் உங்களோட போய் காட்டுறீங்க.
டாஸ்க் ஸோ இப்போ இது வந்து டாஸ்க்குன்னு உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த டாஸ்கில் வந்து வியூ டாஸ்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் வந்து இருக்கும், ஷோகேஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் டாஸ்க்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து வியூ டாபிக்ஸ்னு டாபிக்ஸில் போனீங்கன்னா வியூ டாபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து இதுமாரி தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதில் ஓகே. ரீட்டு டேப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டாபிக்ஸ் எல்லாமே அசைன் ஆகிடும். இதில் வந்து நோட்ஸ், அந்த நோட்ஸ் பக்கத்தில் லிங்க் மாதிரி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே.